நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க. ஏய், யார பாத்துற கை நீட்டி பேசிட்டு? ஏய் அழகுரு, அம்மா நீ ஏன் அவன் மேல எல்லாம் கைய வச்சுக்கிட்டு? அக்கா நீ போக்கா, நாங்க பேசிக்கிறோம். அழகுரு, அம்மா நீ எதிரி கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறவ. நீ உள்ள போ, உள்ள போமா. ஏய் அடைய கட்டுறா ஓடன்றல. உனக்கு என்னடா பிரச்சனை? எங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்க? பாருங்க, நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இந்த மாதிரி வெட்டி நாயம் பேசிட்டு இருந்த உன்னை வெட்டி போட்டுருவேன். வெட்டி இம்புட்டு அசிங்கப்படுத்துறோம், கொஞ்சமாச்சும் இவனுக்கு இருக்கா பாருங்க. அப்படியே கோவம் வந்தா குதி குதின்னு குதிப்பான். ஆனா நாம இப்ப இவ்வளவு பேசுறோம், வாய மூடிட்டு இருக்கிறான் சொரண கட்ட பையன். சோத்துல உப்பு படுத்திங்கிறானா இல்லையான்னு தெரியல. கட்டாய தாலி கட்டினதும் என் பொண்ணு உன் கூட வாழ்ந்துருவான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? முட்டா பையல. என் பொண்ணு தராதர என்ன, உன் தராதர என்ன? என் பொண்ணோட கால் தூசிக்கு பெறுவியா நீ? ஏய் போய் உங்க அப்பான்ட்டு சொல்லு, இனிமே என் பொண்ணு அந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்னு. அவ வருவா, நீங்களே அவளை கூட்டிட்டு வந்து வழி அனுப்பி வைப்பீங்க. இல்லை விட்டா பேசிட்டா போற, கிளம்புடா. ஏங்க ஏய் என்னடா முறைக்கிறாய்? ஏய் அழகரே, வேண்டாம் விடு. அழகரே விடு, சொன்னா கேளு. விடுமா, விடு. வா இப்படி வா. சக்தி, என்னப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ அந்த வீட்டுக்கு போனியா? ஏதோ கை கலப்பாமே, என்னப்பா என்ன நடந்துச்சு? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொய் சொல்லாத சக்தி, எனக்கு எல்லாம் தெரியும். உன்னதான் அவ மதிக்கிறது இல்லல்ல, அப்புறம் எதுக்குடா அவளை பார்க்க போன? அது சரி, இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னா? அந்த பூஜாரி பையன் வந்தானா? யார் சொன்னா என்ன கொழுந்தனாரே? ரேவதிய பார்க்க போய் நீங்க அவமானப்பட்டு வந்தது உண்மையா இல்லையா? அண்ணி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி விட்டுறாதீங்க. எது ஒண்ணும் இல்ல அந்த விஷயம். அந்த வீட்டு ஆளுங்க உங்க மேல கை வச்சிருக்காங்க. இது நம்ம குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட அவமானம். பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அவதான் நீ முக்கியம் இல்லைன்னு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால்ல, அப்புறம் ஏண்டா அவளை தேடி தேடி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? அம்மா அதே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. வீடு தேடி வந்த ஆம்பளைய இப்படி வீட்டு ஆளுங்களை வச்சு அடிச்சு அனுப்பிச்சிருக்காளே, பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. அம்மா தேவையில்லாம பேசாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. உங்ககிட்ட யாரோ வாய்க்கு வந்து சொல்லி குழப்பி விட்டு போயிருக்காங்க. கொழுந்தனாரே, அங்க என்ன நடந்ததுன்னு ஆல் டீடைல்ஸா எனக்கு தெரியும். அண்ணி உங்களுக்கு யாரு சொன்னான்னு சொல்லுங்க. சாரி கொழுந்தனாரே, உளவாளிய காட்டி கொடுக்கறது அரசியல் தர்மம் கிடையாது. நம்ம குடும்பத்துக்கே அவ தகுதி இல்லாதவப்பா.
சனியன் தொலைஞ்சிச்சுன்னு நினைச்சு நிம்மதியாயிரு. பாருங்கம்மா, இது எனக்கு அவளுக்குள்ள பிரச்சனை. இதை நாங்கள் பார்த்துக்குறோம். நல்லது பண்ணுறோன்ற பேரில் இதில் யாரும் மூக்கு நுழைக்க வேணாம். என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியும். நீங்கள் பேசாம போய் வேலையை பார்க்குறீங்களா? நீயும் உன் அப்பாவும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. அவ காரியம் முடிஞ்சதும் உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டா. ஆனாலும் உங்களுக்கு புத்தி வரல. இன்னும் எப்படிடா அவகிட்ட கேவலப்படலான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. தரையில போட்டு மிதிக்கிற அவ உங்களுக்கு வசதியா தெரிகிறா. நல்லது சொல்ற நாங்க வேண்டாதவங்களாயிட்டோம். எல்லாம் விதிடா. உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புத்தி வரும். ஏய் வாடி. கொழுந்தனாரே, அடி வாங்கினது நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு இது என்ன புதுசா? தாசில்தாரு பாக்குறதுக்கு டிப்டாப்பா திரியறாரு. ரூம்குள்ள என்கிட்ட எம்புட்டு அடி வாங்குவார் தெரியுமா? ஆனா இதை என்னைக்காவது ஒரு வெளியே சொல்லிருக்காரா? அது மட்டுமா, என்ன பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண அடுத்த நாள் ராத்திரியே எங்க ஊருக்கு வந்து வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு உள்ள வந்துட்டாரு. அவர் கேனத்தனமா குதிச்சதுனால சாமான் செட்டெல்லாம் உருண்டு ஊரே எழுப்பி விட்டுருச்சு. வெளியே சொன்னா வெக்க கேடு. தாசில்தார திருடன் நினைச்சு கல்ல கொண்டு எரிஞ்சு ஊர் எல்லைய விட்டு துரத்துனாங்க. இத்தனை வருஷத்துல இது யாருக்காவது தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறதோ, பொண்டாட்டி வீட்டு ஆளுங்கிட்ட அடி வாங்குறதோ அவமானம் கிடையாது, அனுபவம் கிடைக்கிறதுக்கு தான். ஏத்துக்கிட்டு வாட் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருக்கணும். அண்ணி, தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. ஒழுங்கா ஓடி போயிருக்கு. நானே குலவெறியில் இருக்கேன். ஆஹா, நிலைமை தெரியாம களத்துல இறங்கிட்டேனே. சுபா, எஸ்கேப். யார பத்திர கழிட்டு பேசுற? நீ உள்ள போ. சோத்துல உப்பு படுத்தீங்கிறானா இல்லையான்னு தெரியல. என் பொண்ணோட கால் தூசிக்கு பெறுவியா நீ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, என்னப்பா நீங்க எதுவும் கேட்கவே இல்லையா? என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குற? இல்லைங்க, நடந்த விஷயம் உங்களுக்கு. நடந்த விஷயம் எனக்கு தெரியும். அதுல உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீ நம்ம வீட்டு பிரகஸ்பதிங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது ரொம்ப சரி. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில மூணாவது ஆள் தலையிட அனுமதிக்கவே கூடாது. அது அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ யாருக்கும் அனுமதி இல்லை. ஏய், உங்க 2 பேருக்கு இடையில நல்ல புரிதல் இருக்கு. நீங்களே நல்ல விதமா பேசி சேர்ந்துக்குங்க. அதுக்குள்ள 4 பேர் புகுந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு என்ன இருக்குதுப்பா? நீ புத்திசாலி. எந்த விஷயத்துக்கு என்ன முடிவெடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரியும். நீயே பாத்துக்க சக்தி. அவமானப்படுத்திட்டாங்க சக்தி. ஆமையா, எல்லாருமே சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க. மனசு வலிக்குதுய்யா. சக்தி, அழாத.
அதை ஏன் அவமானம்னு நினைக்கிற? உன் பொண்டாட்டிய பார்க்க போறதுக்கும் அவகிட்ட பேசுறதுக்கும் உனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. நீ போன, அவங்க அனுமதிக்கல, அவ்வளவுதான். சக்தி, அதை அவமானம் நினைச்சு வருத்தப்படாத. சில விஷயங்களை இழந்தாதான் சில விஷயங்களை அடைய முடியும். ரேவதி வேணுங்கிறதுல நீ உறுதியா இருக்கேல்ல? ஆமையா. அப்ப இதை அவமானமா நீ நினைக்காத. நீ உன் மனைவியை பார்க்க போன, அது முடியாம போச்சு. இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா ரேவதி கூட சேர்ந்துருவேன்னு நீ வச்சிருக்கிற நம்பிக்கை தோக்கக்கூடாது. ஐயா, ரேவதி என்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாயா. ஆனா அவளை என்னால மறக்க முடியல. அவ இல்லைன்றத என்னால தாங்க முடியலையா. அவ என் மேல வெறுப்பா இருந்தப்பெல்லாம் என் கூட இருந்தாங்கய்யா. ஆனா இப்ப 2 பேரும் மனசு ஒத்து போய் சேர்ந்து வரலாம்னு நினைக்கிறப்ப என்னை விட்டு தள்ளி போயிட்டாளையா. சக்தி, ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாத இக்கட்டான சூழ்நிலை அப்பா முக்கியமா புருஷன் முக்கியமாங்கிறது. ரேவதி இப்ப அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறா. ஏய், அவ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காடா. உண்மையில எவ்வளவு பாசமும் மரியாதையும் இருக்கோ அதே மரியாதை அவளுக்கு அவங்க அப்பா மேல இருக்கும்ல. 2 பேர்ல யாரு முக்கியம்னு முடிவெடுக்கிறதுல அவ திண்டாடிக்கிட்டு இருக்கா. அவ என்ன பண்ணுவா சொல்லு? இந்த பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். சரி, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உன்னை ரேவதியா நினைச்சு பாரு. அவளுடைய மனநிலையில இருந்து இந்த பிரச்சனையை யோசிச்சு பாரு. அப்பதான் இது எவ்வளவு கஷ்டமான நிலைமைன்னு உனக்கு புரியும். இந்த பாரு, ரேவதி ஒரு தெளிவான மனநிலைமைக்கு வர்றதுக்கு அவளுக்கு அவகாசம் தேவை. அதை நீதான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆமா சக்தி, உன் மனசு அவளுக்கு புரியும். அவ உன்னை தேடி வருவா. தைரியமா இரு, நம்பிக்கையோட இருப்பா. இப்படி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்காகிறது? உங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்க? நல்லா சொல்லுங்கம்மா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், காதுலயே வாங்க மாட்டேங்கிறாரு. தினமும் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாருமா. நீங்க தாம்மா இவருக்கு புத்தி சொல்லணும். அடுத்தவங்க பிரச்சனைனா வரிஞ்சு கட்டிட்டு தீர்ப்பு சொல்றா பாரு. கோர்ட்டுக்கு வராம கழுத்தறுத்தால இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. மாப்ள வேணாம் மாப்ள, சொன்னா கேளு. இது ஹாஸ்பிட்டல் தேவையெல்லாம் பிரச்சனை வரும். பேசாம போயிரும். இன்னைக்கு 2ல 1 தெரியாம போறது இல்லடா. அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சாகணும். ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? உங்க பொண்டாட்டி சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தினமும் குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடிக்கிறதுக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படிங்க உருப்படும்? கொஞ்சம் பொண்டாட்டி சொல்றதையும் கேளுங்க. அவங்க கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. டேய், டாக்டரா இல்ல ஜட்ஜா? வரவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்காம பெரிய இவ மாதிரி திருப்பு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் போய் ஆஸ்பத்திரி வச்சு கொடுத்தாரு பாரு எங்க அப்பா. அவரை சொல்லணும். இவளை பார்த்தாலே கடுப்பா இருக்குடா. மூஞ்சி பாரு அதுக்கு. வேணாம் மாப்ள, சொன்னா கேளு. வா போயிடலாம். தேவையெல்லாம் பிரச்சனை வரும். டேய், அப்படிலாம் போக முடியாதுடா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அம்மா, என்னப்பா டோக்கன் கொடுங்க. உங்க பேரு? அழகர். உடம்புக்கு என்ன பண்ணுது? என்னமோ பண்ணுது. என்ன? ஏன் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணுமோ? நான் டாக்டர் கிட்ட சொல்லிக்கிறேன். டோக்கன் கொடு. அம்மா, உன் டாக்டர் எப்படி? நல்லா வைத்தியம் பார்க்குமா இல்ல சுமார் தானா? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை பார்த்தா உடம்பு சரியில்லாம வந்த மாதிரி தெரியலையே. ஊருக்கு புதுசு போல, அதான் நம்மள யாருன்னு தெரியல. நான் உங்க டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். டோக்கன் கொடுமா. டாக்டர் அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அப்படி உட்காருங்க. கொஞ்சம் குடிக்கிறத நிப்பாட்டிட்டு உங்க குடும்பத்தை கவனிங்க. சரிங்கம்மா. வரோம்மா, போயிட்டு வரோம். வரோம்மா. வணக்கம்மா.
உள்ள போங்க. ஏய் ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு டோக்கன் சிஸ்டம். உட்கார்றேன். என்ன டாக்டர் எப்படி இருக்கீங்க? என்ன கத்தி? ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் வேணாம் தான் சொன்னேன். மாப்பிள்ள தான். நான் இங்க பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. மரியாதையே போயிடுங்க. ஹலோ, நாங்கள் ஏன் போகணும்? நாங்களும் பேஷண்ட் தான். இந்த பாருங்க, டோக்கன்லாம் வாங்கியிருக்கோம். ஒரே தலைவலி, டென்ஷன். டே கத்தி, உனக்கு என்னடா? எனக்கு பிபி எக்கச்சக்கமா ஏறி போச்சுப்பா. பாருங்க. என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. ஆஹா, ஓப்பனிங்கே நோ பாலா. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? இது பாரு, நான் அப்பவே சொல்லிட்டேன், இது ஹாஸ்பிட்டல். இங்க வந்து பிரச்சனை பண்ற வேலை வேண்டாம். நீ ஒழுங்கா கோர்ட்டுக்கு வந்திருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? சொல்லு, ஏன் நீ கோர்ட்டுக்கு வரல? வர பிடிக்கல, வரல. வர பிடிக்கலையா? ஏன், என்ன காரணம்? அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. அப்படிலாம் நீ சொல்ல முடியாதுரே. இது மியூச்சுவல் கன்சர்ன். நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ ஏன் கோர்ட்டுக்கு வரலன்னு எனக்கு விளக்கம் சொல்லணும். நீ ஒழுங்கா கோர்ட்டுக்கு வந்திருந்தா ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிருக்கும். தேவையில்லாம இன்னொரு வாய்தா 4 மாசம் வெயிட் பண்ணணும். வந்து தொலைக்க வேண்டியது தானே. ஏன் இப்படி உயிரை வாங்குற? என்ன ஏதாவது பிளான் பண்ணி டைவர்ஸ் கிடைக்க விடாம பண்ணுன்னு பாக்குறியா? உன் மனசுல இன்னும் என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கோ? அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா அடியோட அழிச்சிரு. இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. ஓ, இப்படி வேற நினைப்பு இருக்கா உனக்கு? இனி நீயே வந்து என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. என் வாழ்க்கையில உனக்கு இடமே கிடையாது. இவ்வளவு பேசுறவ ஏன்டி கோர்ட்டுக்கு வரல? எனக்கு அது முக்கியமா படல, அதனால வரல. என்ன சாதாரணமா சொல்ற? ஆமா, எனக்கு அதை விட நிறைய முக்கியமான வேலை இருக்கு. அதெல்லாம் பண்ணவே எனக்கு நேரம் இல்ல. இதுல ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இந்த கேஸுக்கு கோர்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? நமக்கு எப்பவோ விவாகரத்து ஆயிடுச்சு. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டியான டைவர்ஸ்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணு இல்ல அப்படின்னு வாயால சொன்னா போருமா? சட்டப்படி பிரிஞ்சுட்டோன்னு சர்டிபிகேட் வேணும். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வேணுமாடியே, அதுக்கு நீ வந்தே ஆகணும். என்னால வர முடியாது. நீ லாயர் தானே? கோர்ட் ப்ரொசீஜர்லாம் உனக்கு தெரியும் தானே? ஏற்கனவே 2 வாய்தா முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 வாய்தாக்கு நான் வரலனா ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிடும். உனக்கு அது போதும்ல? நான் வந்தாலும் வரலனாலும் உனக்கு டைவர்ஸ் கிடைக்க போதும். அப்புறம் எதுக்கு நான் அங்க வந்து உன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு ஜட்ஜி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நினைச்சாலே கடுப்பா இருக்கு. என்ன புதுசா இந்த பழம் புளிக்குதுங்கிற? எப்படி நான் டைவர்ஸ் வாங்க விட மாட்டேன்னு தெரிஞ்சதா நீ வெறுப்புல இருக்க மாதிரி சீனை போடுறியா? இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் நான் டைவர்ஸ் வாங்காம விட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் நான் டைவர்ஸ் வாங்காம விட மாட்டேன். நான் எங்கேயுமே ஓடி ஒளியல. நான் இங்கே தான் இருப்பேன். நான் கோர்ட்டுக்கு வரலனாலும் டைவர்ஸ் கிடைச்சிடும்னு தெரிஞ்சும் நீ என்ன கோர்ட்டுக்கு வர வைக்கணும்னு பாக்குற. இது எல்லாத்தையுமே பார்த்தா எங்க டைவர்ஸ் கிடைச்சிடுமோன்னு நீ பயப்படுற மாதிரி இல்ல இருக்கு. என்ன ஜோக்கா? கத்தி மேடம் ஜோக் அடிக்கிறாங்க, சிரிப்பு வரல? எங்கடா சிரிக்க விடுறீங்க? ஐயோ முடியல. அப்போ நீ வரமாட்ட. அப்போ நீ உன் முடிவுல உறுதியா இருக்க? 100%. நானும் உறுதியா இருக்கேன். உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம நான் விடவே மாட்டேன். ஆல் தி பெஸ்ட்.
சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 4 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடந்து போச்சு. இப்போ இன்னும் 4 மாதம் டைம் இருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் எடுத்திருக்க முடிவு சரிதானன்னு 1க்கு 10 தடவை யோசிச்சுக்குங்க. அடுத்த 4 மாதத்தில் என்ன வேணால் நடக்கலாம். மேக்ஸிமம் அது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் திரும்பவும் சேர்ந்து வாழ போகிறீங்கன்னு தோணுது. வரங்க. சார் வணக்கம் சார். வாங்க சார், வணக்கம். உட்காருங்க சார். ஒரு காஃபி ஒன்று கொண்டு வாப்பா. என்ன சார் தனியா வந்திருக்கீங்க? ஏன் வரக்கூடாதா? எம்எல்ஏண்டா எப்பயுமே 4 பேர்த்த கூட கூட்டு வரணுமா என்ன? அப்படி இல்லை சார், நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. சரியா இருக்கிறது இப்போ எல்லாம் வித்தியாசமா இருக்க மாதிரி ஆயிப்போச்சுல. ஓ காஃபி கொண்டு வா. ஓகே சார்.